வணக்கம் நண்பர்களே, பிரீடர்ஸ் மீட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா தமிழ் நிலா ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண் பண்ணை, சித்தாலங்குடி கிராமம், படமாத்தூர் அஞ்சில், சிவகங்கை மாவட்டம். அதாவது இந்த வேளாண் பண்ணையில், அதாவது இயற்கை விவசாய பண்ணையில் இயற்கை விவசாயம் செய்கிறாங்க. அடுத்தது கால்நடை சார்ந்த தொழிலும் பண்ணுறாங்க. அதில் நாட்டுக்கோழியிலிருந்து வெள்ளாடு, செம்மறி ஆடு, முயல் வளர்ப்பு, வான்கோழி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, இதை அத்தனையும் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நாங்கள் வந்து தமிழ் நிலா ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணைன்ற பேரில் நடத்திட்டுருக்கோம் அந்த பண்ணையை. சரி, இதில் வந்து மொத்தம் 28 ஏக்கர்னா எங்களுக்கு. இந்த ஷெட்டில் மொத்தம் நாங்கள் வளர்க்குறது வந்து 280 ஆடுகள் வளர்த்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து கொட்டில் முறையில் தான் வளர்த்துட்ருக்கோம். இதோட நீள அகலம் பார்த்திங்கன்னா 100 அடி 44 அடி அகலம். பரன்மேல் ஆடு வளர்க்கணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது. ஆனாலும் இது பரன்மேல போட்டோம் அப்படின்னா ஆடோட லாபம் எடுக்கிறதும் ஈஸி, அதோட பராமரிப்பு முறை, அதோட நோய் மேலாண்மை எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால நம்ம வந்து இந்த பரன்மேல செலக்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து முதலீடு எப்போ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகும். ஆனால் அது வந்து கண்டிப்பாக லாபம் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் நிறையாவே இருக்குது நமக்கு. இது வந்து நாங்கள் வந்து எங்களோட இந்த ஆட்டு தொழிலோ இல்லை விவசாயமோ முடிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே விவசாயம் தான் பண்ணாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே மழையை நம்பியே பண்ணிகிட்டு இருந்ததுனால, முறையான ஒரு இது பண்ணதுனால எங்களால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. இதே நிலைமை வந்து எங்கள் ஜென்ரேஷனுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இது வந்து ஒரு ஃபிக்ஸடு இது மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா அடுத்து என் குழந்தைங்க, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கும்போது இந்த தொழிலை வந்து கைவிடுறதுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஸோ இதை வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதுங்களுக்கு இப்போவே நாங்கள் வந்து இயற்கையோட அவசியத்தை வந்து அதுங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்த்துட்ருக்கோம். தாயாடுகளை வச்சு குட்டி எடுத்து வளர்க்குறது தான் நமக்கு வந்து சிறந்த லாபமாக இருக்கும். அதுதான் ஒரு நிரந்தரமான தொழிலாகவும் இருக்கும். இப்போ நான் போய் வெளியில் ஒரு கிடாய் 10 கிடாய் வாங்குகிறேன் அப்படின்னா 3 மாத கிடாயே வந்து 4000 ரூபா 5000 ரூபா சொல்லுவாங்க. 3.5 மாதம் நிறைவு பட்டுருச்சுன்னா அப்படின்னாலே அது 3000 4000 ரூபாய்க்கு கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ 3 மாத குட்டி அவங்க என்ன பராமரிச்சிருக்க போகிறாங்க? 4000 ரூபா லாபத்துக்கு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் லாபத்தில் தான் விற்பாங்க. நம்ம பண்ணையில் பரன்மேல் முறையில் வளர்க்குறதுல வந்து நாங்கள் மொத்தம் 2 விதமாக வளர்க்குறோம். இதில் பரன்மேல பார்த்தீங்கன்னா தலைச்சேரி, போயர், ஜமுனாபாரி, மொத்தம் 3 வகையான ஆடுகள் வந்து நம்ம இது பரன்மேல வளர்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஒரு சிரோகின்னு சொல்லிட்டு ஒரு டைப், அது ஒரு 2 ஆடு மட்டும் வச்சுருக்கோம். மித்த மேய்ச்சல் முறையில் பார்த்திங்கன்னா வெள்ளாடு, நாட்டு வெள்ளாடுகளும் நாட்டு செம்மறி ஆடுகளும் வந்து மேய்ச்சல் முறையில் வளர்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது அசோலா வளர்க்கக்கூடிய இடம். இதில் வந்து நாங்கள் 100 அடி நீளம் 100 அடி அகலத்தில் வந்து நாங்கள் அசோலாவுக்கு இடம் எடுத்திருக்கோம். இதில் ஒரு பெட்டோட நீளம் அகலம் பார்த்திங்கன்னா 9க்கு 12, மொத்தம் 30 பெட்டு போட்டிருக்கிறோம். இதில் நாங்கள் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 100 கிலோ கிட்ட வந்து அசோலா அள்ளிட்டுருக்குறோம். மொத்தம் 6 லைன் போட்டிருக்கோம். ஸோ இதை சுழற்சி முறையில் அள்ளும்போது ஒரு நாளைக்கு கரெக்டாக வந்து 6 நாளைக்கு ஒரு தடவை வந்து நாங்கள் ஒவ்வொரு லைனாக அள்ளிட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து 100 கிலோவுக்கு குறையாமல் நம்ம வந்து கண்டிப்பாக அள்ளலாம். இதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் வந்து ரொம்ப 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 குறைவு. இது வந்து செம்மறிக்காக போடப்பட்ட ஷெட்டு. இதோட நீள அகலம் 60க்கு 40. இங்கே இந்த ஷெட்டில் நிற்கிறது எல்லாமே வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது. ஆடுகளுக்கு கலப்பு தீவனமாக காலையில் பார்த்திங்கன்னா அசோலா, அது போக பருத்தி கொட்டை, இதில் வந்து மக்காச்சோள மாவு, கோதுமை தவிடு, அரிசி, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆட்டுக்கு வந்து 400 கிராம் வீதம் வந்து நாங்கள் கலந்து கொடுத்துட்ருக்குறோம். அதை போடுங்க. சும்மா கொட்டி கூப்பிட்றேன், ஊசி பிறக்குது. அசோலா போடுங்க. இப்போ கொட்டினாங்க விற்கிறாங்கல்ல, கலருங்க.
இதில் அதிகமாக அழுறீங்களா? அழுறீங்களா? என்னத்த இதில் தான் அதையா கொஞ்சம் உணர்த்துக்கு ஆகிட்டான். அப்புறம் அதை அப்புறம் இது வந்து மாட்டுக்காக போடப்பட்ட ஷெட்டு. இதில் வந்து 2 வகையான நாட்டு மாடும், ஒரு முரான்னு சொல்லி ஒரு எருமையும், ஒரு 2 ஜெர்சியும் வந்து நிற்கிதுங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வேலையாட்கள் தங்குறதுக்காக நாங்கள் நிரந்தரமாக வந்து தங்கி வேலை பார்க்குறதுக்காக 2 வீடு மட்டும் கட்டியிருக்கிறோம். இங்கே ஒரு வீடு, அது ஒரு வீடு. இப்போ இதில் வந்து 2 குடும்பம் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நிற்கிறது வந்து உலர்த்தீவனத்துக்கான ஷெட்டு. இதோட நீள அகலம் பார்த்திங்கன்னா 60க்கு 40. இதில் நாங்கள் வந்து கடலைக்கொடி இந்த மாதிரி உலர்த்தீவனங்களை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக மட்டுமா தான் வந்து இந்த ஷெட்டு போட்டிருக்கோம். இதோட அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் வந்து அந்த கொடியெல்லாம் நனைஞ்சிருச்சுன்னா அதில் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும், அது வந்து கருப்படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஆடு கொடுக்கும்போது அதுக்கு வந்து வயிற்று பிரச்சனை, சினையாக இருக்க ஆடுகள் கொடுத்தோன்னா அது வந்து அபாஷன் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால அதை முறைத்தீவனத்தையுமே வந்து முறைப்படி காய வச்சு அதை வந்து அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து சிறப்பான முறையாக இருக்கும். இந்த ஏரியா வந்து எதுக்காகனா, நாங்கள் ஆடுகளை வந்து மேய்ச்சல் முறையில் போகக்கூடிய ஆடுகளை வந்து 2 மந்த்ஸுக்கு ஒன்ஸு 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸு குளிக்க வைப்போம்னா. ஸோ குளிக்க வைக்கிறப்போ இந்த தொட்டியில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதிலே வந்து உண்ணி மருந்தை கலந்துட்டு இந்த ட்ரிப்பு வழியாக வந்து நாங்கள் இதுக்குள்ளே ஆடுகளை நிற்க வச்சுட்டு இந்த ஓஸ் மூலமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா எல்லா ஆடுகளுக்கு வந்து ஈக்குவலாக வந்து அது மருந்து வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் நாங்கள் ஆடுகளை வந்து குளிக்க வைப்போம். இது வந்து ஈஸியான முறையாக வந்து எங்களுக்கு தெரியுது.